MCR Pure Cotton Club, formals and casual shirts. Ananya's Nana Nani Homes, கோயம்புத்தூர். இது எங்களோட பாரடைஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். ரஹ்மான் சாரை பார்க்குறது அப்படின்றதே நிறைய பேருக்கு ட்ரீம். அதே மாதிரி தான் எனக்கும் பார்க்குறது அப்படின்றதே ட்ரீம். அப்படி இருக்கும்போது அவரோட பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து ஐ காண்ட் ஈவன் டிஸ்கிரைப் மை ஃபீலிங்ஸ் இன் வேர்ட். அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் சொல்லும்போது கூட உங்களோட இன்ஸ்டாலாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நைட்டு ஒரு மிட் நைட் போல் வந்து ஒரு ஃபாலோ வந்துருந்துச்சு. இப்போ பார்த்தப்போ அவ்வளோ எக்ஸைட்டட், ஃபேமிலியும் அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தோம். திடீர்னு பார்க்கும்போது சார் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அது வந்து சார் ஃபாலோ பண்ணது அக்டோபரில். அது வந்து ரேண்டமாக ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸ், அந்த ரீல் பார்த்துட்டு தான் சார் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அக்டோபர்லேயே டேட்லாம் ஃப்ரீ பண்ணிக்க சொல்லிட்டாங்க. சாரோட ரெக்கார்டிங்கில் வாசிக்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். சார் வந்து தவில் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நிறைய சாங்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து சார் என்ன ஒரு ரெக்கார்டிங்க்கு வந்து நேற்று வாசிக்க சொல்லியிருந்தா அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். பட் சார் வந்து எனக்கு ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஒரு டைம் கொடுத்தாங்க. அதுவும் சார் வந்து என்னோட நேம் சொல்லி இன்ட்ரோ பண்ணாங்க. ஏன் தமிழ்? மைண்ட் அப்செட்டாக இருந்துச்சுன்னா, இல்லை ஏதோ மூட் ஸ்விங்ஸாக இருந்துச்சு, அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுனாலும் நான் வந்து அதுக்காக தவில் வாசிக்க மாட்டேன். பட் தவில் வாசிச்சா அது எல்லாமே மறந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஒரு புக் ரீடிங் மாதிரி. ஆமாம், புக் ரீடிங் வந்து எப்படி ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்குதோ அந்த மாதிரி பிளேயிங் தவில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆல்சோ கிவ்ஸ் அ பீஸ் ஆஃப் மைண்ட். எங்கிட்டே சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ப்ளீட் ஆகும் கையில் சம்டைம்ஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது அப்படின்னு. இது பிளட் வரதெல்லாமே விட தவில மடியில் வச்சு வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போதான் அந்த ஒரிஜினல் பெயினே தெரியுது. அவ்வளோ பெயின் இருக்கும். ஏன்னா நமக்கு திங்க் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். ஒரு 60 kg உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து மடியில் வச்சுட்டு வாசிக்கிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கான அந்த பெயின் வந்து கண்டிப்பாக இருக்கும். முதல்ல நினைச்சதே நலந்தா நான் வாசிங்க அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்களா? நிறைய நெகட்டிவிட்டி இருந்துச்சு. நிறைய நெகட்டிவாக விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி எதுக்கு அப்படின்ற மாதிரிலாம். இதே கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்போது இந்த மாதிரி விஷயம் பண்ணது தான் கரெக்டு அந்த மாதிரி டவுட். நலந்தா வாசிக்க முடியுமா முடியாதா? கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட இளம் தமிழ் இசை கலைஞர் அமிர்தவர்ஷினி இருக்காங்க. நிறைய மேடைகளில் அலங்கரிச்சிருக்காங்க, வாசிச்சிருக்காங்க. அந்த வீடியோக்கள்லாம் நம்ம கட்டாயமாக பார்த்துருப்போம். தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டியும் கூட சமீபத்தில் ஒரு வீடியோலாம் வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்டில் வந்து வாசித்தது அப்படின்றது. ஸோ அதை பற்றியும் நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன். நான் நிறைய வீடியோஸ் உங்களதெல்லாம் பார்க்க முடியுது. ஈவன் நம்மளே நிறைய பேசியிருக்கோம். அதெல்லாம் தாண்டியும் இப்போ ஏஆர் ரஹ்மானுடைய கான்செர்ட் நான் உங்களோட போஸ்ட் பார்த்தேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கிறது அப்படின்றது நீங்கள் போட்டிருந்ததெல்லாம். முதல்ல எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது? என்னோட ஹாப்பினஸ் வந்து வேர்ட்ஸால் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஹாப்பினஸ். பிகாஸ் இது எல்லாமே வந்து என்னோட மேனிஃபெஸ்டேஷன். அந்தளவுக்கு ரஹ்மான் சாரை பார்க்குறது அப்படின்றதே நிறைய பேருக்கு ட்ரீம். அதே மாதிரி தான் எனக்கும் பார்க்குறது அப்படின்றதே ட்ரீம். அப்படி இருக்கும்போது அவரோட பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து ஐ காண்ட் ஈவன் டிஸ்கிரைப் மை ஃபீலிங்ஸ் இன் வேர்ட். அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் சொல்லும்போது கூட உங்களோட இன்ஸ்டாலாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் அதெல்லாம் எப்படி இருந்தது அந்த இடத்துல அதெல்லாம் கேட்கறது? அது என்னன்னா, ஒரு நாள் ஒரு நைட்டு ஒரு மிட் நைட் போல் வந்து ஒரு ஃபாலோ வந்துருந்துச்சு. இப்போ பார்த்தப்போ அவ்வளோ எக்ஸைட்டட், ஃபேமிலியும் அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தோம். திடீர்னு பார்க்கும்போது சார் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் கான்சர்ட் பற்றி பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக நேற்று இந்த கான்சர்ட் நடந்துச்சு. ஸோ எப்படி ஃபஸ்ட்டு வந்து எப்படி இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ இருந்து இது பேசிகிட்டு இருக்காங்க, என்னெல்லாம் இருந்தது சொன்னதுக்கப்புறம் வீட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு? அதுதான் ரஹ்மான் சார் ஒரு நாள் நைட் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது நேச்சுரலாக எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு விஷயம் கிடையாது இல்லையா? ஸோ அவ்வளோ ஹாப்பினஸ் நான் வீட்டில் அதுக்கப்புறம் சொன்னேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டேலே வந்து அவங்களோட சாரோட டைரக்டர் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி February 13th and 14th வந்து டேட் பிளாக் பண்ணிக்கோங்க கான்சர்ட்டுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது கான்சர்ட்டுன்றது கூட மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட்டு நார்மலாக அந்த டேட் மட்டும் ஃப்ரீ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து நான் எதுவுமே புரியல, எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்றது எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த டேட்டில் வந்து சாரோட கான்சர்ட் நடக்கிறதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு. February 14th நடக்குது அப்படின்ற மாதிரி. அப்போது தான் வந்து சரி இதுக்காக தான் இருக்குமோன்னு நான் வீட்டில் எல்லாரும் நாங்கள் ஒரு கெஸ் பண்ணோம். அப்புறம் அதில் வந்து February 14th அந்த வேலண்டைன்ஸ் டே கான்சர்ட் ஒண்டர்மென்ட் டூர் தான். அதுக்காக எவ்வளோ நாள் ஆச்சு அவங்க கால் பண்ணது இல்லை ஃபாலோ பண்ணாரு சார் அப்படின்னா? எப்போ நடந்தது? அது வந்து சார் ஃபாலோ பண்ணது அக்டோபரில். அது வந்து ரேண்டமாக ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸ்,
அந்த ரீல் பார்த்துட்டு தான் சார் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அக்டோபர்லேயே டேட்லாம் ஃப்ரீ பண்ணிக்க சொல்லிட்டாங்க. பட் அதோட கான்சர்ட்டோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தது வந்து ஐ திங்க் நவம்பர்லேருந்து நினைக்கிறேன். அப்போ வரைக்குமே வந்து இவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ண சொன்னனால எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை, கான்சர்ட்காகவா இல்லை ரெக்கார்டிங்காகவா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா தான் வந்து அந்த டேட்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, கான்சர்ட்டுக்கான சாரோட கான்சர்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து February 14th வந்துச்சு. ஸோ அப்போதான் நாங்க கெஸ் பண்ணோம் இந்த மாதிரி மேபி கான்சர்ட்கா இருக்குமோ அப்படின்னு. ஓகே. இப்போ வந்து இன்னுமே சொல்ல போனா இப்போ வந்து சாரோட ரெக்கார்டிங்ல வாசிக்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். சார் வந்து தவில் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நிறைய ரெக்கார்டிங் நிறைய சாங்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து சார் என்ன ஒரு ரெக்கார்டிங்க்கு வந்து நேத்தி வாசிக்க சொல்லியிருந்தா அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். பட் சார் வந்து எனக்கு ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஒரு டைம் கொடுத்தாங்க. அது வந்து என்னை மாதிரி வந்து மியூசிஷியன்ஸ், என்னை மாதிரி பட்டிங் ஆர்டிஸ்ட் வந்து இருக்கிறவங்க கண்டிப்பா ஏஆர் ரஹ்மான் சார் வந்து என்ன மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் அவர் கண்டிப்பா அதை ரெக்கக்னைஸ் பண்ணி கூப்பிடுவாரு அப்படின்றது இந்த வீடியோலயே சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஸோ நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணாரு சார், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து அவங்க டீம்ல கால் வந்தது அப்படின்னா வீட்ல எப்படி இருந்தது, என்னெல்லாம் டிஸ்கஷன் ஓடிட்டு இருந்தது? வீட்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து என்னோட அண்ணன் கிட்ட தான். அண்ணன் வந்து ரொம்ப எக்ஸைட்டட். ஏன்னா வந்து இது நார்மலான ஒரு ஃபாலோ ரெக்வெஸ்ட் வரதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஸோ வீட்ல சொல்லும்போது எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியா, நான் எதுக்காக என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லும்போது கண்டிப்பா உனக்கு இதுலேருந்து ஒரு ஒரு பிரேக்கிங் த்ரூ இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. வீட்லலாம் அவ்வளோ சந்தோஷம். அப்பா, அம்மா, அண்ணன் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நேத்து அவரை மீட் பண்ணீங்க இல்லையா, என்னெல்லாம் பேசுனீங்க, என்ன ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது? அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து நான் ஜஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். சார் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சார் வந்தாங்க. அப்போ பார்க்கும்போது வந்து ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டடா இருந்துச்சு. அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. அப்புறம் சார் பார்த்துட்டு ஹாய் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நான் ஆக்சுவலா சார் இங்க உட்கார்ந்துருந்தாங்கன்னா அவங்களோட ரைட் சைடு உட்கார்ந்துருந்தேன். ஸோ ரொம்ப விசிபிளான பிளேஸ்ல சார் பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ அவ்வளோ ஆசையா இருந்துச்சு. எனக்கு பெரிய ட்ரீம் சாரை பார்க்கறது அப்படின்றதே. ஸோ அதில் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க வந்து கை ஆடுறது, எங்கேஜ்டா இருக்கிறது, அது எல்லாமே பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அதுவும் சார் வந்து என்னோட நேம் சொல்லி இன்ட்ரோ பண்ணாங்க. அது நான் சோலோ பெர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி நேம் சொல்லி, அதாவது என் நேம் அவங்க சொன்னது எல்லாமே அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. அதான் என்னோட ஹாப்பினஸ் வந்து வேர்ட்ஸால டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்துச்சு. அது நீங்க ரிஹர்ஸ் பண்ணும்போதே வந்துட்டு சார் பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னா அவ்வளோ பெரிய லெஜண்ட் முன்னாடி, ஏன்னா இவ்வளோ வருஷம் நீங்க யோசிச்சிருக்கீங்க அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு. நடக்கும்போது ஒரு பதட்டம் இருக்குமா, வாசிக்க முடிஞ்சதா, எப்படி எனக்கு இருந்தது? வந்து வாசிக்கும் போதே ஹாப்பி டியர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. ரிஹர்சல்ல சார் பார்க்கும்போதே வந்து சார் இந்த மாதிரி நான் நினைச்சேன், ஜஸ்ட் இப்போ ரெக்கார்டிங்க்கு அவங்களோட சாங்ஸ் தவில் யூஸ் பண்ண சாங்ஸ்க்கு வந்து தவில் ப்ளே பண்ற அதுவே ஒரு பெரிய விஷயம். சார் சோலோ பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் வந்து யோசிக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி சார் சொல்லும்போது அது இன்னுமே ஹாப்பியா இருந்துச்சு. அது வந்து திடீர்னு சார் அந்த மாதிரி எனக்கு எந்த பிளானுமே இல்ல. திடீர்னு Okay. தனுஷ் சார் வந்து வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் சார் சொன்னாங்க, அவங்க வரதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நீங்க ஒரு இது வாசிச்சிருங்க சோலோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சார் டைரக்டாவே இப்படி வாசிங்க, அப்படி வாசிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி வாசிச்சா நல்லா இருக்கும். அதெல்லாம் அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது, அதாவது நேத்திக்கு கான்சர்ட்ல வந்து வாசிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. ஹாப்பி டியர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ தனுஷ் சார் என்ட்ரி எப்போ நீங்க வந்து வாசிச்சீங்க இல்லையா? என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாம் கூட அவங்களோட சாங் போகி போகி அந்த சாங் வாசிச்சேன். இல்ல அதுதான் நிறைய பேர் கெஸ் த சாங்லாம் போட்டு அந்த வீடியோலாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அங்க இருந்திருந்தாங்க. அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியுது. ஸோ இது எவ்வளோ நாள் கனவா இருந்தது? நீங்க சொன்ன மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இது எவ்வளோ வருஷம் ட்ரீமா இருந்தது? இவ்வளோ நாள் வரைக்கும் ஓவராலா எவ்வளோ ஸ்டேஜஸ் நீங்க வாசிச்சிருக்கீங்க? ஒரு மியூசிஷியனா இருக்கும் அப்படின்னாலே ரஹ்மான் சாரை பார்க்கறது அப்படின்றதே எல்லாம் மேக்ஸிமம் ஆஃப் த மியூசிஷியன்ஸோட ட்ரீமா தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரீம் வந்து எனக்கு ரொம்ப இயர்ஸாவே இருக்கு. ஸோ அது வந்து திடீர்னு இப்போ ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு அக்டோபர் டு பிப்ரவரிக்குள்ள அந்த ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆனது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் ஆல்சோ நியர் அபவுட் ஒரு 500 ஸ்டேஜஸ் கிட்ட பெர்ஃபார்ம் 500 பண்ணிருக்கேன். stages. ஓ. ஸோ ஐ எம் அதெல்லாம் 18 now, so at the age of 9ல இருந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு மகுடம் சேர்க்கிற மாதிரி இன்னைக்கு வந்து இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. இது இந்த வீடியோஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஈவன் நிறைய இப்போ சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில் அப்படின்னு பார்க்குறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே ஆகட்டும், இல்லை டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் அவங்கெல்லாம் கால் பண்ணாங்களா, அதை பற்றி பேசுறாங்களா? எல்லாருமே வந்து இந்த சக்ஸஸை வந்து அவங்களோட சக்ஸஸா பார்க்குறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கால் பண்றவங்க எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியா பேசுறாங்க. இப்போ என்னோட சக்ஸஸ் வந்து என்னோட தனிப்பட்ட சக்ஸஸா யாருமே பார்க்கல. எல்லாருமே வந்து அவங்களோட ஒரு ஓன் சக்ஸஸ், அவங்களோட பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான்.
அதாவது நான் சொல்றது ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இன்ஃபேக்ட் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது வந்து அவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு மார்னிங் கூட ஒருத்தவங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி, நீங்கள் வந்து இந்த மாதிரி மியூசிக்கில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரஹ்மான் சார் உங்களை கூப்பிடுறது அப்படின்றது என்ன மாதிரி இருக்கிற பட்டிங் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய ஹோப் கொடுக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மாதிரி சொன்னது. ஸோ அந்த ஜேர்னி பற்றி நம்ம பேசலாம். எதெல்லாம் நோட்டபிள் அப்படின்றதெல்லாம் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் 9 இயர்ஸ் இருக்கும்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா? அப்போ இது கலாட்டாலையும் ஃபஸ்ட் இன்டர்வியூன்றனால அந்த ஜேர்னி எப்படி இருந்தது? முதல்ல ஏன் தமிழ் தான் அப்படின்றது, ஏன்னா அதை பற்றி நிறைய பேசியிருக்கீங்க. ஏன் தமிழ் அப்படின்றது? அது நான் எல்லா இன்டர்வியூலையும் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்றது எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அட் த சேம் டைம் ஃபேமிலிக்கும் இன்ட்ரெஸ்ட், அப்பா அம்மாக்கும். அப்பா அம்மா வந்து 2 பேருமே மியூசிஷியன்ஸ் தான். அப்பா வந்து நாதஸ்வரம் ஆர்டிஸ்ட், அம்மா வந்து வயலினிஸ்ட். ஸோ 2 பேருமே மியூசிஷியன்ஸ் தான். அண்ட் ஆல்சோ ஐம் கம்மிங் ஃப்ரம் அ ட்ரெடிஷ்னல் மியூசிக் ஃபேமிலி. ஸோ அப்படி இருக்கும்போது மியூசிக்கில் வர்றது அப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா சுற்றி எங்கே பார்த்தாலும் வீட்டில் மியூசிக் தான். எல்லாருமே எப்பவுமே அப்படிதான் இருக்கும். மியூசிக் கேட்டுட்டு இருக்கிறது அப்படிதான் இருக்கும். ஸோ மியூசிக்ல வரது அப்படின்றது வந்து அதுவும் வந்து ஸ்பெசிஃபைடா தமிழ் இன்ஸ்ட்ருமெண்ட் சூஸ் பண்றதோட ரீசன் நான் எல்லா இன்டர்வியூலையும் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் யூனிக்கா இருக்கணும். அண்ட் ஆல்சோ வந்து யாரும் செய்யாத ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்றது. ஸோ நான் அந்த அந்த முடிவு எடுக்கும்போது வீட்லயும் சரி, என்னோட அண்ணனும் இருக்கு, அண்ணன் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இது எல்லாமே பாசிபிள். ஓகே. ஆனால் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, தமிழ் ஏன் எடுக்கிறீங்க? ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா கம்பேர் பண்ணும்போது வந்து இது இன்னுமே எஃபோர்ட் போட்டு பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு நினைக்கும் போது எப்படி இருக்கு? இப்போ வந்து எப்படி சொல்றது, நான் இது வரைக்கும் இந்த விஷயத்த ஓப்பன் அப் பண்ணி எந்த இன்டர்வியூல நான் பேசினது இல்ல. இப்போ வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறோம், அதாவது இந்த தவில் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறோம் அப்படின்னா அது வந்து நியர் அபவுட் 60 கேஜி இருக்கும். 60 கேஜி உள்ள அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம மடியில வச்சு வாசிக்கிறோம். அதுவும் வந்து ஒரு ஹோல் கான்சர்ட், இப்போ 3 ஹார்ஸ் ஒரு கான்சர்ட் இருக்குன்னா அந்த 3 ஹார்ஸ் வச்சு வாசிக்கிறோம் அப்படின்னா அவ்வளோ பெயின், அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இது எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி தான் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல கொண்டு வரோம் அப்படின்ற போது, அதுவும் இல்லாமல் ஸ்டார்டிங்ல நான் இந்த ஃபீல்டு சூஸ் பண்ண ஸ்டார்டிங்ல வந்து நிறைய நெகட்டிவிட்டி இருந்துச்சு. நிறைய நெகட்டிவா விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி எதுக்கு அப்படின்ற மாதிரிலாம். இதையே கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்போது இந்த மாதிரி விஷயம் பண்ணது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி அப்படியே அதை வந்து மாறி பேசுறாங்க. ஸோ அதுதான். ஓகே. நீங்க ஞாபகம் இருக்கு. ஆனால் 60 கேஜி அது. ஓகே. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டோட வெயிட் வந்து அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட் செய்கிற முறையில் மாறும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணது அதிகபட்சன்றது 60 கேஜி. 60 கேஜி 55 to 60 அந்த. ஸோ மேக்ஸிமம் டியூரேஷன் நீங்கள் வாசிச்சது எவ்வளோ நேரம்? மேக்ஸிமம் டியூரேஷன் வந்து 3 ஹார்ஸ் தான். அதுக்கு மேலே பெர்ஃபார்ம் பண்ணுது. கண்டினியூஸாக 3 ஹார்ஸ்? கண்டினியூஸாக 3 ஹார்ஸ். கண்டினியூஸானா பிரேக் இல்லாமல் 3 ஹார்ஸ் இல்லை. அதாவது 2 மினிட்ஸ் பிரேக், 3 மினிட்ஸ் பிரேக் அந்த மாதிரி. பட் வந்து சீட்டிங் வந்து ஸ்டேஜ்லேயே தான். பட் இருந்தாலும் அது வந்து இப்போ வாசிக்கும் போது எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும். பட் உங்களுக்கு அது வந்து எங்கிட்டயே சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ப்ளீட் ஆகும் கையில் சம்டைம்ஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது அப்படின்னு. அந்த அந்த பெயின் அப்படின்றதெல்லாம் எப்படி இருக்குன்றது? அதுதான் வந்து சில ரொம்ப ரேரா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ மைக் ஆடியோ சிஸ்டமோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா இது யூஸ்வலா ஹேப்பன் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து அந்த வால்யூம் வந்து நம்ம மைக் ஆடியோ சிஸ்டம் சப்போர்ட்டிவா இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை இருக்காது. சப்போர்ட்டிவா இல்லை அப்படிங்கும்போது நம்ம வந்து தவில்ல ரொம்ப அழுத்தமா வாசிச்சு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்போது தான் அந்த மாதிரியான பிளட் வருது. இது பிளட் வரதெல்லாமே விட இப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நான் ஸ்டார்டிங்கில் அதாவது வாசிக்க ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில் ஒரு 6 இயர்ஸ் கிட்ட நான் வந்து தவில் வந்து கீழே வச்சு வாசிப்பேன். பட் வந்து யூஸ்வலாக தவில் வாசிக்கிறதோட பொசிஷன் வந்து நம்ம மடியில் வச்சு வாசிக்கிறது தான். நான் பட் கொஞ்ச நாள் கீழே வச்சு வாசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அப்போது எனக்கு வெயிட் வந்து தாங்காது அப்படின்றதுனால நான் அப்படி வாசிச்சுட்டு இருந்தேன். அப்போது எனக்கு எதுவுமே பெயினே தெரியாது. 3 ஹார்ஸ் இல்லை 7 ஹார்ஸ் எவ்வளோ நேரம் வேணால் வாசிக்கலாம். பட் இப்போ ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸாக நான் வந்து தவில மடியில் வச்சு வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் அந்த ஒரிஜினல் பெயினே தெரியுது. அவ்வளோ பெயின் இருக்கும். ஏன்னா நமக்கு திங்க் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். ஒரு 60 கேஜி உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து மடியில் வச்சுட்டு வாசிக்கிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கான அந்த பெயின் வந்து கண்டிப்பாக இருக்கும். எஸ், அந்த 3 ஹவர்ஸும் அப்படியே அதை மெயின்டைன் பண்ணணும். 3 ஹவர்ஸும் அந்த மெயின்டைன் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த பெயின் இருக்கும். எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி அது கீழே வச்சு வாசிச்சப்போ அது தெரியல. ஆனால் இப்போ இந்த 3 இயர்ஸ் அப்படிங்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் டைம் அதை ஃபீல் பண்ணி இருந்திருப்பீங்க இல்லையா? அது எங்கே நடந்தது? அது எப்படி இருந்தது? அது ஒரு சேலஞ்ச் இல்லையா? ஆமாம். நான் வந்து என்னோட குருநாதர் வந்து எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, நான் கீழே வச்சு வாசிக்கும் போது நீ மேலே வச்சு வாசித்து பழகு. அப்படி பழகுனாதான்
அந்த தவில் வாசிக்கிறதுக்கான அந்த ஒரு பொசிஷனும் கரெக்டா கிடைக்கும். வாசிக்கிறதோட அந்த பக்குவமும் மாறும். அதனால எப்பவுமே அவங்க சொல்றது மடியில வச்சு வாசிங்க. அப்போதான் வந்து அது நல்லாவே வரும். அதாவது வாசிக்கிறதுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போலாம் நான் வந்து கேட்காம நான் வந்து கீழயே வச்சு வாசிச்சுக்கிறேன். ஏன்னா அதே எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அப்படியே வாசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் போக போக தான் வந்து சரி நம்ம மேல வச்சு வாசிச்சு பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணும்போது, அப்படி வாசிக்கும்போது தான் அந்த பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. அத நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தஞ்சாவூர்ல பெரிய கோவில்ல ஸ்டார்ட் பண்ணேன். அந்த மாரி மடியில வச்சு வாசிச்சது. இப்ப இந்த இந்த ஒரு ஜேர்னி நீங்க யோசிச்சு பார்க்கும்போது, எதெல்லாம் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது? இங்க வாசிச்சது அப்படின்றது ரொம்ப மறக்க முடியாததா இருக்கும் இல்லையா? அந்த மாரி விஷயம்லாம் மறக்க எதெல்லாம்? முடியாது வந்து எப்படின்னா, மறக்க முடியாத நெறைய கான்செர்ட் இருக்கு. அண்ட் ஆல்சோ மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் இருக்கு. கான்செர்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா. அது தஞ்சாவூர் பெரிய கோவில்ல தான். நான் வந்து வாசிச்சு முடிச்சுட்டு இறங்கி வரும்போது, ஒரு ரொம்ப ஏஜ்டான ஒரு பாட்டி. அவங்க வந்து என்கிட்ட கை குடுத்து பேசிட்டு, "நல்லா வாசிச்சீங்கம்மா" இது எல்லாமே சொல்லிட்டு, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, "என்கிட்ட குடுக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதனால நான் கழுத்துல போட்டிருக்க செயின் உனக்கு செயின் இல்ல ஒரு மணி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்து கழுத்துல போட்டு விட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப மறக்கவே முடியாத ஒரு விஷயம். நம்ம எவ்வளோ வேணா கான்செர்ட் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கான அப்ரிசியேஷன் இருக்கலாம். இந்த மாரி வந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமான எஸ். விஷயம். ஸோ அது ஒண்ணு. அந்த மாரி வேற என்னலாம் நடந்திருக்கு? ஏன்னா அது அது வந்து மறக்கவே முடியாது நீங்க சொன்ன மாதிரி. அது சின்ன சின்ன பாராட்டா இருந்தாலும், யாராவது ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போறது, அது விருதெல்லாம் விட பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அந்த மாரி வேற என்னலாம் நடந்திருக்கு? அப்புறம் அதே மாதிரி வந்து இன்னொரு ஒரு கான்செர்ட் மேலமகானம். அந்த கோவில்ல வந்து நான் மியூசிக் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த கோவில்ல வாசிச்சுட்டு இருக்கேன். இப்போ லாஸ்ட் இயர் வாசிச்சப்போ, ஒரு வயசான தாத்தா ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி அவ்ளோ தவள கேட்டு மரத்து போன அந்த காது வலங்கிமான் தாத்தா. அவ்ளோ தவள் கேட்டு மரத்து போன காது. இன்னைக்கு வந்து அது ஏதோ உன்னோட சத்தமும் கொஞ்சம் கேட்குது. அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. அது வந்து எனக்கு அவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சு. பிகாஸ் நான் அந்த அளவுக்கு வந்துட்டேனா அப்படின்றது கிடையாது. பட் அந்த தாத்தா சொன்ன விதம் வந்து எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. இவ்ளோ தவில் கேட்ட இடத்துல வந்து நம்ம தவிழும் ஏதோ உங்களுக்கு வந்து அந்த ஒரு இது குடுக்குது அப்படிங்கும்போது, அத விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. ஸோ அவர் சொன்னது பெரிய பெரிய ஜாம்பவான், வித்வான்கள்லாம் வாசிச்சத கேட்ட காது, இன்னைக்கு இன்னைக்கு நீங்க நீங்க வாசிக்கிறது. வாசிக்கிறதும் கேக்குது ஆ. கொஞ்சம் அப்படின்னு சொல்றாங்க அது. ஓகே. ஸோ இப்போ உங்களுடைய இந்த டே அப்படின்றது ஒரு கான்செர்ட் இருக்கு, ஒரு ஃபங்ஷன் இருக்கு அப்படின்னா, அன்னைக்கு எப்படி இருக்கும்? இல்ல மத்த நாள் இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கும்? இப்போ நான் வந்து லா படிச்சுட்டு இருக்கேன். லா செகண்ட் இயர் பிஎல்எல்பி ஹானர்ஸ் படிக்கிறேன். அண்ட் ஆல்சோ மியூசிக் பிஎஃப்ஏ மியூசிக் வந்து டிஸ்டன்ஸ்ல மெட்ராஸ் யுனிவர்சிட்டியில பண்ணிட்டு இருக்கேன். யூசுவலா வந்து 2த்தையும் பேலன்ஸ் பண்றது ரொம்பவே கஷ்டம். அதுவும் லா எடுத்துட்டு மியூசிக் அண்ட் லா இதுல வந்து பிஎஃப்ஏ மியூசிக் இது எல்லாமே பேலன்ஸ் பண்றது ரொம்பவே கஷ்டம். பட் வந்து ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்தே அதே மாதிரி 2த்தையுமே ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணி சைமல்டேனியஸா 2த்தையுமே கொண்டு வரதுனால அவ்வளோக்கா அந்த ஒரு கஷ்டம் இருக்காது. யூசுவலான டே அப்படின்னா பிராக்டிஸ் தான் எனக்கு மேக்ஸிமம் வந்து நான் எவ்வளோ ரெகுலர் பிராக்டிஸ் ரெகுலர் இருக்கும்? பிராக்டிஸ் மீன்ஸ் எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணிடுவேன். அது வந்து ஒரு டெய்லிக்குமே நான் ஒரு பழக்கமாவே வச்சிருக்கேன். டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணிடுவேன். பட் டைம் இல்ல அப்படின்னா இப்போ கான்சர்ட் போறோம், இல்ல வந்து ஏதாவது எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த அந்த மாதிரி டைமிங்ல மட்டும் பிராக்டிஸ் பண்ண முடியாது. மத்தபடி யூசுவலா நான் பிராக்டிஸ் பண்ணுவேன். எவ்வளோ நேரம் பிராக்டிஸ் பண்ணுவீங்க? அது வந்து என்னோட மூட் மைண்ட் செட் பொறுத்து தான். இப்போ ஒரு நேரம் ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நான் வந்து மியூசிக் ரூம் போய் பிராக்டிஸ் பண்ணாலே அதுவே ஒரு தனி லெவல் ஆஃப் ஹாப்பினஸ் குடுக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து சில நேரம் பெயின் எதுவும் இருந்துச்சுன்னா, சும்மா ஜஸ்ட் அப்படியே நார்மலா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருவேன். ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இந்த பாட்டு பாடுறவங்க, இல்ல நார்மலா எல்லாருமே வந்து ஒரு மாரி அப்செட்டா இருந்தா பாடிட்டு இருப்பாங்க. அந்த மாரி நீங்க இன்ஸ்ட்ருமென்ட்டோட ஆமா, கனெக்டடா கண்டிப்பா. இருப்பீங்களா? இன்ஸ்ட்ருமென்ட்டோட ரொம்ப கனெக்டடா இருப்பேன். ஒரு மாரி மைண்ட் அப்செட்டா ஒரு இருந்தாலும் கோவம் சரி. இருந்தாலும் வாசிக்கிறது. அப்படி இல்ல. அப்படியெல்லாம் இல்லையா? அப்பலாம் இல்ல. ஆ. மைண்ட் அப்செட்டா இருந்துச்சுன்னா, இல்ல ஏதோ மூட் ஸ்விங்ஸா இருந்துச்சு. அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுனாலும், நான் வந்து அதுக்காகன்னு தவில் வாசிக்க மாட்டேன். பட் தவில் வாசிச்சா அது எல்லாமே மறந்து ஒரு ஹேப்பியா இருக்கும். ஓகே. ஸோ ஒரு புக் ரீடிங் மாரி. ஆமா. புக் ரீடிங் ஆ. வந்து எப்படி ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் குடுக்குதோ, அந்த எஸ். மாதிரி பிளேயிங் தவில் ஆ. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆல்சோ கிவ்ஸ் அ பீஸ் ஆஃப் மைண்ட். நைஸ். அப்போ அது அது வந்து நம்ம அதோட கனெக்டடா இருக்கறனால அந்த ஆமா. அந்த கனெக்ஷன் வந்து நம்ம ஃபீல் பண்ணும்போது, அந்த ஹாப்பினஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இல்லையா? அதுதான். லா அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? ஏன்னா இது ஒரு எக்ஸ்ட்ரீம், அது ஒரு அது ஒரு எக்ஸ்ட்ரீம். எக்ஸ்ட்ரீம். அது எப்படி ஏன்னா நெறைய பேர் இப்போ இந்த லைன்ல இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆர்ட் ஃபார்ம் நோக்கி தானே இருக்கும். அது எப்படி திடீர்னு லால கனெக்ட் ஆச்சு? அது வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்போ எனக்கு வந்து நெறைய பேரோட கேள்வி என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நான் மியூசிக் எடுத்தபோது, மியூசிக்ல மியூசிஷியனா ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கும்போது, எல்லாரோட கேள்வி என்னன்னா, "ஆ மியூசிக் கத்துக்கிட்டா எங்க அவ படிக்க போறா? படிப்புலாம் வராது." இப்போ நார்மலா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கான்சர்ட் முடிச்சுட்டு நான் இறங்குறேன் அப்படின்னா, யாருமே வந்து ஆ என்ன படிக்கிறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. படிக்கிறீங்களான்னு தான் கேட்பாங்க. 2த்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு.
ஸோ என்ன படிக்கிறீங்கன்னு யாருமே கேட்டதில்ல. படிக்கிறீங்களான்னு தான் கேட்குறாங்க. ஸோ அதோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, சரி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது மியூசிஷியனா இருக்கிறயா அப்படின்றத தாண்டி இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. இதுதான் அவங்களோட தாட்டா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே கேட்கறது என்னன்னா, படிக்கிறீங்களா? படிக்கிறீங்களா? அதுவும் இல்லாம எனக்கு நேராவே நெறைய பேர் வந்து, "அதெல்லாம் மியூசிக்ல தான் வராளா? அவலாம் படிக்கலாம் வாய்ப்பே இல்ல." அப்படின்ற கொஸ்டின் தான் நெறைய பேர் சொன்னதுமே அதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் நினைச்சேன், நார்மலா ஒரு கோர்ஸ் பண்றத விட ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதுவும் இல்லாம எனக்கு யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்கு ஆப்ஷனலா இருக்குமேன்னு லா எடுத்தேன். அண்ட் ஆல்சோ வந்து லால இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அதனால தான் எடுத்தேன். ஸோ யூபிஎஸ்சி பண்ணணும்னு விருப்பம். என்ன ஆகணும்னு அப்ப ஆசை உங்களுக்கு? ஐஏஎஸ் ஆகணும்னு தான். ஓகே. ஐஏஎஸ். ஸோ தமிழ் வாசிக்கிற ஒரு ஐஏஎஸ் கிடைக்க போறாங்க அப்படின்னு. நல்லா இருக்கு. அது நினைக்கும் போது ஓகே. ஸோ இன்னொன்னு நான் அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு சொன்னேன்ல, நிறைய சேட்டை பிடிச்சவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஆக்சுவலா இன்னைக்கு நீங்க வந்து தவளோட வந்த உடனே வந்திருந்தீங்கன்னா நான் வந்து முதல்ல நினைச்சதே நலந்தா நான் வாசிங்க அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்களா? இருக்காங்க. பட் ஆமா கண்டிப்பாவே எல்லா ஸ்கூல்லயுமே சரி, காலேஜ்லயுமே சரி, எனக்கு வந்து மியூசிக் வேல்யூ பண்ற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஆல்சோ ரொம்ப சப்போர்ட்டிவாவும் இருப்பாங்க. ஏன்னா நான் காலேஜ் வந்து அதிகமா போக முடியும். பட் வந்து சில டைம் லீவ் போடுற டைம்லயா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப சப்போர்ட்டிவான ஃப்ரெண்ட் கிடைச்சது. இல்ல நான் கேட்கறது புரியுது. சப்போர்ட்டிவா இருப்பாங்க. பட் கிண்டலா நிறைய இந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் கண்டிப்பா இருப்பாங்க கேங்ல. இப்ப நீங்க வீட்டுக்கு வராங்க, வாசிச்சு காமிங்க அப்படின்னா, நீங்க அந்த நலந்தானா காமெடி பார்த்திருக்கீங்க இல்லையா? கவுண்டமணி செல்வன் சாரோட. பார்த்திருக்கேன். இதுல நலந்தானா வாசினா இதுல எப்படினே முடியும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் பேசுறது உண்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கேட்க? கண்டிப்பா பேசாம இருக்கிறதுக்கு கண்டிப்பா இல்ல அந்த நிஜமாவே மாதிரி எனக்கு ஒரு டவுட். நலந்தானா வாசிக்க முடியுமா முடியாதா? முடியும். முடியுமா? ஓகே. வாசிச்சு காமிச்சிருக்கீங்களா? இல்ல வாசிச்சு காமிச்சதில்ல. அந்த மாதிரி பேசுனாங்கனாலே அந்த இடத்த விட நான் போறதுக்கு தான் பார்ப்பேன். அந்த ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகே. சோ என்னெல்லாம் இதெல்லாம் வாசிச்சு காமி அப்படின்னு என்னெல்லாம் சொன்னதுண்டு? முடியாது இல்ல விளையாட்டுக்கு சொல்றாங்க? ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி கேட்குற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. டீஸ் பண்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து நெறைய பேரு ஆசையா இது கண்ணோடு காண்பதெல்லாம் வாசிக்க சொல்லுவாங்க. வேற ஏதாவது தவில் யூஸ் பண்ண சாங்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் தான் அதிகமா சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இல்ல. சோ இது முடியாது அப்படின்னு ஏதாவது உண்டா? தவில்ல இந்த இன்ஸ்ட்ருமெண்டோட மியூசிக்கே இதுல கொண்டு வர முடியாது அப்படின்றது? அப்படின்னு எதுவும் இல்ல. பட் நம்ம ட்ரை பண்ணா எல்லாமே கொண்டு வர முடியும். வாட் எவர் த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் ஆனாலும் இருக்கலாம். பட் வந்து அத நம்ம கேட்டுட்டு கொஞ்சம் எப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு வாசிச்சோம்னா இட் வில் பி வெரி ஈஸி டு ஓகே. ப்ளே. அப்ப என்ன அந்த பறை வாசிக்கணும்னா அதையும் இதுல கொண்டு வந்து வாசிக்க எல்லாமே முடியும்? பீட் தானே. சோ Yes. இப்போ ரிதம் தான் எல்லாமே. அவங்க வாசிக்கிறதும் சரி, நான் வாசிக்கிறதே அவங்களால இப்போ அவங்க வாசிக்கிறது அந்த ரிதம் என்னன்றது நம்ம வந்து கேட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸி தான். இப்ப எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இப்போ பறைன்னு இல்ல, மிருதங்கமா இருக்கட்டும், கடமா இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த ரிதம் தானே. நம்ம அதை கேட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்ம வாசிக்க முடியும். ஓகே ஓகே. அப்போ இன்னைக்கு தான் எனக்கு அது கிளியர் ஆயிருக்கு. அப்போ வந்து நலந்தா நான் வாசிக்க முடியும் அப்படின்றது தான் இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மெசேஜா கண்டிப்பா இருக்கு. முடியும். நிறைய பேருக்கு அந்த மெசேஜ் போய் சேர்ந்திருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு ஜேர்னி இருக்கணும்னு விருப்பப்படுறீங்க? என்னெல்லாம் பண்ணணும் இன்னும்? இதுக்கப்புறம் வந்து என்னோட ஜேர்னி எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு மியூசிஷியனா இருக்கிறதையும் தாண்டி ஒரு அகடமிஷியனா இருக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். எந்த அளவுக்கு வந்து மியூசிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றனோ, அந்த அளவுக்கு எஜுகேஷனுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் என்னோட பெரிய ஒரு இன்டென்ஷன். அண்ட் தென் வந்து எனக்கு மியூசிக் டீச் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய ஆசை இருக்கு. அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லி இன்னும் கொஞ்சம் இயர்ஸ்க்கு அப்புறம் டீச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கு. ஓகே. அது ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் அப்படின்னு. பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஞ்சம் இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆகிட்டு ஐ மீன் ஸ்டாண்டர்ட் மீன்ஸ் அப்படி இல்லை. இப்போது மியூசிக் அண்ட் எஜுகேஷன் ரெண்டுமே சைமல்டேனியஸாக போகிறதுனால அதுக்கான டைம் இல்லை. ஸோ கொஞ்சம் டைம் அப்புறம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ நீங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பெர்ஃபார்ம் பண்ண போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டீச் பண்ண லெஜெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க யாரையெல்லாம் நினைச்சுக்கிறது உண்டு? நான் வந்து ஃபஸ்ட்டு நினைக்கிறது வந்து ஃபஸ்ட்டு என்னோட அப்பா அம்மா நினைப்பேன். அதுக்கப்புறம் என்னோட குருநாதர்கள் தான் கண்டிப்பாக. அவங்களோட பிளெஸிங்ஸ்னால தான் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு அப்பா அம்மா குருநாதர்கள் காட் எல்லாரோட பிளெஸிங்ஸ்னாலே தான் நான் இன்னைக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரேன்னா அதுக்கு காரணம் அவங்க எல்லாருமே தான். ஸோ அதனால் வாசிக்கும்போது நான் கண்டிப்பாக எல்லாருமே நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வாசிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். கடைசியா பேசி எல்லாம் அந்த கான்செர்ட் முடியும் போது என்னெல்லாம் சொன்னார்? அதுக்கப்புறம் பேச முடிஞ்சதா? இல்லை கான்சர்ட் முடிஞ்சதும் சார் வந்து உடனே அர்ஜென்ட்டாயிட்டு கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு அப்புறம் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ ரிஹர்சல்ஸ் அப்போ தான் வந்து பேசுறதுக்கு டைம் இருந்துச்சு. அதுல என்னெல்லாம் பேசினாரு? ஏதாவது இன்புட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்ததா? சார் வந்து வந்ததும்
பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சார் நான் தான் சொன்னேன் அன்எக்ஸ்பெக்டடாக தான் அந்த சோலோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போது சார் அவங்களோட அங்கே இருந்துகிட்டே எனக்கு வந்து டைரக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி வாசிங்க, இந்த மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாரும் வந்து டக்குன்னு எல்லாரும் ஒரு ஒரு லெவல் ஆஃப் எனர்ஜி கிடைக்கிற மாதிரி வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் அங்கே இருந்துகிட்டே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து இப்படி வாசிங்க அப்படி வாசிங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ ஏதாவது எதிர்பார்க்கலாமா சாரோட ப்ராஜெக்ட்ஸில் பண்ணுவீங்க அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது பேசியிருக்காங்களா? இல்லை, கடவுளுக்கு ஓகே, இன்னும் தெரியல. கண்டிப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வில் அப்டேட் யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கீங்க, நிறைய பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் கிடைச்சது தான் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது. அண்ட் இன்னும் என்னெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வசப்படட்டும். எங்களுடைய வாழ்த்துக்களை தேங்க்யூ ஸோ மச். தெரியும். தேங்க்யூ. MCR Pure Cotton Club, formals and casual shirts. அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் கோயம்புத்தூர். இது எங்களோட பாரடைஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.